வணக்கம். எக்கனாமிக்ஸ்ல வந்து ஒரு முக்கியமான டேட்டா பத்தி பார்க்கலாம். 1911 டூ 1921 இந்த காலகட்டத்தில மக்கள் தொகை அளவு வந்து எதிர்மறையா குறைஞ்சிருக்கு. இதுக்கு என்ன காரணம் அப்டின்னா, காலரா, பிளேக், இன்ஃப்ளூயன்ஸா போன்ற கொள்ளை நோய்கள் மற்றும் பஞ்சம் இவற்றின் காரணமாக தான் மக்கள் தொகை எதிர்மறையா குறைஞ்சிருக்கு. அடுத்ததா 1921ஆம் ஆண்டு மக்கள் தொகை வந்து அதிகரிக்க தொடங்குனதுனால, அந்த ஆண்டு வந்து பெரும் பிரிவினை ஆண்டு அப்டின்னு சொல்றாங்க. 1921 வந்து பெரும் பிரிவினை ஆண்டுன்னு சொல்றாங்க. அடுத்ததா 1951ஆம் ஆண்டு மக்கள் தொகை பெருக்க வீதம் 1.33% இருந்து 1.25%ஆ குறைஞ்சுட்டு வந்திருக்கு. அதனால 1951ஆம் ஆண்ட சிறு பிளவு ஆண்டு அப்டின்னு சொல்றாங்க. அடுத்ததா 1961ஆம் ஆண்டு இந்திய மக்கள் தொகை அளவு வீதம் வந்து 1.96% அதாவது 2% சொல்றாங்க. 1961ஆம் ஆண்ட மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா 2001ஆம் ஆண்டு மக்கள் தொகை வந்து 1 பில்லியன் அதாவது 100 கோடி அளவ வந்து கடந்திருக்கு. அடுத்ததா 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி, இளைஞர்களோட மக்கள் தொகை குறிப்பிட்ட அளவில் உள்ளது இருந்திருக்கு. இதனால 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை 2011ஆம் ஆண்ட வந்து மக்கள் தொகை மாறுதலை குறிக்கிறது. அப்போ மக்கள் தொகை எதிர்மறையா குறைந்த ஆண்டு வந்து 1911 டூ 21. பெரும்பிரிவினை ஆண்டு வந்து 1921. சிறுபிளவு ஆண்டு வந்து 1951. மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு வந்து 1961. மக்கள் தொகை 1 பில்லியன் அளவை கடந்த ஆண்டு வந்து 2001. அடுத்ததா மக்கள் தொகை மாறுதல் ஆண்டு வந்து 2011. நன்றி.